கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு உலகமே பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தலைவரே கஷ்டப்பட வேண்டாம், நாங்களே சொல்றோம். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விட்டது என நினைத்து கொள்ளுமாம். இந்த பழமொழியால் ஸ்டாலினால் இந்த பழமொழியும் உலக ஃபேமஸ் ஆனது. இந்த பழமொழிக்கு ஏற்றவாறே ஸ்டாலின் தனது கண்களை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என நினைத்து கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் மத்திய அரசை தீவிரமாக எதிர்ப்பது போல நாடகமாடும் மிஸ்டர் புலிகேசி பிரதமரை பார்த்ததும் வெள்ளை கொடி காட்டி ஆலம்பனா நான் உங்கள் அடிமை என்பது போலவே நடந்து கொள்கிறார். இப்போது கேலோ இந்தியா போட்டிகளை தொடங்கி வைக்க பிரதமர் சென்னைக்கு வந்தார். அவராகவா வந்தார்? மேடைக்கு மேடை பாஜக குறித்து பேசி கைதட்டல் வாங்கும் பட்டத்து இளவரசர் பவ்யமாக கொடுத்த அழைப்புதலை ஏற்று பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். சரி, அவர் பிரதமர், இவர் முதல்வர். அரசியல் ரீதியாக பிணக்குகள் இருந்தாலும் நிர்வாக ரீதியாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோமே. திமுகவின் நாளிதழான முரசொலி பிரதமருக்கு ஏன் குடைபிடிக்கிறது? நடுநிலையான தினசரி நாளிதழ்களில் கூட பிரதமரின் வருகையை செய்தியாக மட்டுமே வெளியிட்டுள்ளன. ஆனால் முரசொலியில் செய்தி வெளியிடுகிறோம் என்ற பெயரில் 2-3 பக்கங்களுக்கு பிரதமரின் புகைப்படங்களை அச்சிட்டு இலவசமாக விளம்பரம் செய்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்த்து வரும் முரசொலிக்கு பிரதமரை இப்படி விளம்பரம் செய்ய வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்தது? சிறுபான்மை மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுகவின் இரட்டை வேடம் இதிலிருந்தே அம்பலப்படுகிறது. இந்திய பிரதமர், ஒன்றிய பிரதமர் என பேசி வந்த ஸ்டாலின் இன்று பாரத பிரதமர் என பாசமாக அழைக்கிறார். இந்தி தெரியாது போடா என்ற உதயநிதி கேலோ இந்தியா என இந்தியில் பெயர் வைத்து விளையாட்டு போட்டிகளை நடத்துகிறார். மூத்த திமுக தலைவர் TR பாலுவோ அமித்ஷாவை சந்தித்துவிட்டு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவே இல்லை என பேசுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ராமர் கோவில் விவகாரத்தில் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்து நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகம் இன்று நேற்று தொடங்கியது அல்ல. குஜராத் கலவரத்தின் போது அன்றைய குஜராத் முதலமைச்சரை ஆதரித்ததாக இருக்கட்டும், அவர் பிரதமரானவுடன் மனமுருகி பாராட்டியதாக இருக்கட்டும், பாஜக அரசின் முதல் பட்ஜெட்டை அருமையான பட்ஜெட் என கருணாநிதி புகழ்பாடியதாக இருக்கட்டும், எப்போதும் பிரதமரோடு உறவாடி கொண்டுதான் இருக்கிறது திமுக குடும்பம். மற்றபடி பாஜக எதிர்ப்பு என்பதெல்லாம் அப்பாவி சிறுபான்மையினரை ஏமாற்ற நடத்தும் நாடகம்தான். திரைமறைவில் இந்த உறவு நீடிப்பதால் தான் முதல் முறை அமைச்சரான உதயநிதியால் நினைத்த போதெல்லாம் பிரதமரை சந்திக்க முடிகிறது. பிரதமரை கடுமையாக விமர்சித்து திமுகவினர் பேசும் பேச்சுக்கள் எல்லாம் வெறும் மேடை பேச்சுக்கள் தான். மேடையில் கொள்கை பேசி ஓட்டு கேட்பவர்கள் மேடைக்கு கீழே தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்ள யார் காலிலும் விழுவார்கள். பொம்மை முதல்வரே, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடாது. இருட்டில் ஒளிந்து கொண்டு எல்லோரையும் ஏமாற்றி விட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் நாடகம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது.